நிசாவை எடுத்துக்கொண்டால் குடும்பவியல் சட்டங்கள், பாகப்பிரிவினை சட்டங்கள், எந்தெந்த பெண்களை மணக்கக்கூடாது, எந்த பெண்களை நிக்கா செய்வது ஹராம் என்கிற சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுகிற போது சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பற்றி அல்லாஹ் சூரத்துன் நிசாவில் சொல்கிறான். அடங்க மறுக்கிற மனைவியை எப்படி நாம் திருத்துவது, அதற்கான வழி என்ன, அல்லாஹ் சூரத்துன் நிசாவில் சொல்கிறான். எவ்வளவு சிறிய நுணுக்கமான விஷயங்கள் கூட அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துன் நிசாவில் நேற்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரொம்ப அருமையான ஒரு கருத்து. நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் முடியல, பிரிவில் முடியுது இல்லையா, தலாக்கில் முடியுது. இப்போ தலாக்கை தவிர்க்க தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் வாழவே முடியாதுங்கிற கட்டத்தில் தலாக்குடைய முடிவு அப்படி வரும்போது அந்த தலாக்குடைய முடிவையும் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி தலாக்கு சொல்லி அந்த கணவன் மனைவி பிரிந்தால் அவ்வாறு பிரிவதற்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். பாருங்க, நிக்கா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். நிக்கா செஞ்சால் செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி, இல்லையா? தலாக்கு கொடுத்தா செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல முடியுமா? ஆனால் நேற்று சொல்கிறான்ல, அதான் பெரிய ஆச்சரியம். நிக்கா செஞ்சால் செல்வம் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் சொல்கிற முறைப்படி சரி, எல்லாரும் உட்காந்து பேசணும், முடியல, விருப்பு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் அல்லாஹ் சொல்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி தந்த முறைப்படி பிரிந்தால் அல்லாஹ் சொல்கிறான், தஃபர்ரகா, ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார், பிரிஞ்சுட்டாங்க. யுகனில்லாஹு குல்லன், அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் செல்வத்தை கொடுப்பான்னு சொல்கிறான். யுகனில்லாஹு குல்லம் மின் சாத்தி. இந்த ஆயத்தை ஓத எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தலாக்கில் மதித்து நடந்தால் அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகும் அல்லாஹ் அவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான், அவருக்கு அல்லாஹ் வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான். சட்டத்தை மதிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை அதான், சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது, தலாக் சொல்கிற முறைகளை மதிக்கிறது கிடையாது. ஆக இந்த சூரத்துன் நிசா என்பது ஒரு அழகான குடும்பவியல் சட்டம். அந்த வகையில் சூரத்துன் நிசாவுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு மாயிதாவுடைய சில விஷயங்களை நான் சொல்ல வர்றேன். நிசாவில் அல்லாஹ் 10, 11 அந்த 2 வசனங்களிலும் பாகப்பிரிவினை சட்டத்தை சொல்கிறான். 10லையும் 11லையும் 2 ஆயத்துகள். கடைசியாக நிசாவுடைய கடைசி ஆயத்து இருக்கு இல்லையா, யஸ்தஃப்தூனக் குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அதுவும் பாகப்பிரிவினை சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குர்ஆனில் மீராஸ்ன்னு சொல்லப்படுகிற பாகப்பிரிவினை சட்டங்கள் தொடர்பான 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் முதல் வசனம் 10வது வசனம் இருக்கு இல்லையா, அதில் அல்லாஹ் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் எவ்வளவு அதை அல்லாஹ் சொல்கிறான். இறந்து விட்ட மனிதருக்கு பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறாங்க, மகன் இறந்துருக்கிறாரு, மக இறந்துருக்கிறா, பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 நிலைகள் அல்லாஹ் சொல்கிறான். மையத்தினுடைய சொத்திலிருந்து அவருடைய பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இதை அல்லாஹ் சொல்கிறான். இது முதல் ஆயத்தில். 2வது ஆயத்தில் இறந்தது பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தால் அந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும், இறந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு, குழந்தைகள் இல்லைனா இந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும். இறந்தது ஆணாக இருந்து அவருக்கு மனைவி இருந்தால், இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கிடைக்கும், குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கிடைக்கும். இதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் சொல்கிறான். 3வது எதை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் இறந்துட்டார், வாரிசுகள் 3 வகையாக இருக்கலாம். வாரிசுகள் 3 வகை. மூல வாரிசுகள், மூல வாரிசுகள் யார்? இறந்தவருடைய பெற்றோர்கள். கிளை வாரிசுகள், இறந்தவருடைய பிள்ளைகள். 3வது ஓர வாரிசுகள். ஓர வாரிசுனா இறந்து போனவருடைய சகோதர சகோதரிகள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு மூல வாரிசுகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, யாருமே கிடையாது, மேலே வரைக்கும் யாருமே இல்லை, பிள்ளைகளும் இல்லை, கீழே பேரம்பேத்தி யாருமே கிடையாது. அவருக்கு இருப்பது சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு பேர் கலாலான்னு சொல்லுவாங்க. கலாலான்னு சொன்னால் அவருக்கு மூல வாரிசும் இல்லை, கிளை வாரிசும் இல்லை, சகோதரர்களோ சகோதரிகளோ இருக்கிறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். இதைத்தான் அல்லாஹ் 3 வசனங்களில்
இந்த பாக பிரிவினை சட்டங்களை அழகா சொல்லி முடிச்சிடறான். மனிதன் எழுதுகிற சட்டங்களை பார்த்தீங்கன்னா வள கொலக்கலன்னு 50 பக்கத்துக்கு இருக்கும். பல நாடுகளில் வாரிசுரிமை சட்டங்களை பல வால்யூம்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்தஆலா வாரிசுரிமை சட்டத்தை 3 வசனங்களில் சொல்லி முடிச்சிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மக்களிடம் உரையாற்றும் போது சொன்னாங்க, வாரிசுரிமை சட்டங்கள் என்பது குர்ஆன்ல 4 வசனங்களில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் இவ்வளவு பிரதானமாக சொல்றான். 3 வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஃபரீதான்னு சொல்லுவான், வசியான்னு சொல்றான், ஹுதூதுல்லான்னு சொல்றான். ஃபரீதானா இது அல்லாஹ் விதித்த கட்டாய கடமைங்கிறான். வசியாங்கிறான் அல்லாஹ்வுடைய வசியத்தை அறிவுரைன்னு சொல்றான். ஹுதூதுல்லா அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புன்னு சொல்றான்.